ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம அந்த ஒரு மெயில் பிசின் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணி விட போகிறோம். ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த பிஜின் நிற்குதா அப்படின்றது எனக்கு பொறுத்த மட்டுக்கு எனக்கு நிற்குன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 days ஆயிடுச்சு. அந்த ஃபீமேலுக்கு நம்ம டேப் ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது. பட் அந்த மெயிலுக்கு மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி விட போகிறோம். ரிமூவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளால் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது வந்து மேட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் எக்குள்ளே ஆகிடும். அந்த மேட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இல்லை சைடில் கூட நான் கிளிப் ஆட் பண்ணி விட்றேன். நம்ம பெக்கோ வந்து இங்கே இருக்க மாட்டோம். பெக்கோ கேஜிக்குள்ளே இருக்கிறான். பெக்கோவும் அந்த காட்டுப்புறாச்சிக்குமே கேஜிக்குள்ளே இருக்குது. வாங்க அந்த பீஜனுக்கு நம்ம டேப்பை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அது என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எங்கேயும் போகாது, அது பறக்கக்கூட ட்ரை பண்ணாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பறந்தாலும் ரொம்ப தூரம்லாம் போகாது. அப்படி போனாலும் அந்த தம்பிக்கிட்ட தான் போகும். பட் ஃபீமேலை விட்டுட்டு அது போகாதுன்ற எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த 2 சிக்ஸுமே நல்லாவே பறக்குதுங்க. கிட்டத்தட்ட இந்த ஓட்டு மேலே போய் நின்றுட்டுச்சு, கீழே இறங்கிச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபேண்டையில் அதுக்கு மேலே விட்டதுனால திரும்பி ரிட்டன் வந்துருச்சு. பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் அதை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு அந்த டேப்பை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம விடலாம். வாங்க அதை பிடிக்கலாம். டேப்பை ரிமூவ் பண்ணும்போதே அதை பார்த்து தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த பீஜனை பிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி போகிற டேப் லூஸான டேப் தான் இருக்குது. இன்னும் நான் இதுக்கு வாட்டரை எதுக்குமே வைக்கல. ஸோ நான் வாட்டரை அடைக்க போகும்போது தான் வைக்க போகிறேன். அதுதான் என்னோடய ஒரு கீன்னு சொல்லலாம். நான் இப்போ எங்கேயாவது போயிடுச்சு அப்படின்னா ஸோ நான் ஒரு பேடை வெளியே விட்டுட்டு நான் வாட்டர் வைக்கும்போது கண்டிப்பாக அது வாட்டருக்கு வந்து தான் ஆகணும். அது ஒரு கீயை வச்சுட்டு நான் இந்த பெடுக்கு டேப்பை வந்து ஓப்பன் பண்ணி வர போகிறேன். ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்து மெதுவாக ஸ்லோவாகவே ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த ரெக்கை வந்து பிய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வேறு ஏதாவது பீஜனா இருந்தால் நான் உங்களுக்கு அதை பேச சொல்கிறேன். ஒரு டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இன்னொரு டேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பேடோட விங்ஸ் இந்த மாதிரி லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கும். அதையும் நம்ம வந்து நல்லா கிளியராக எடுத்து விட்டுணும். நான் பார்த்தினா கூட கூண்டு வந்து அதுக்கு தெரியும். ஸோ ஃபீமேலை விட மேலுக்கு நல்லாவே அது தெரியும். ஸோ அதனால் அது கூண்டுக்குள்ளே போயிடும். உங்கள் பேட் வந்து அதுவாக கூண்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் டேப்பை வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க. இல்லைனா ரிமூவ் பண்ணாதீங்க. ஸோ இப்போது இந்த பேட்டுக்கு ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இதை நம்ம விட்டுறலாமா? பார்த்துக்கோங்க, நல்லாவே இருக்குது. பட் இங்கே டேப் போட்டதுனால அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த கசங்கள் வந்து இருக்கும். அது வந்து ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் தான் நிறையா போகும். ஒரு 2 or 3 days ஆகும். ஒரு வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். ஒரு ஃபில் பண்ணி இதை இப்போ நம்ம விட போகிறோம். என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நான் இது மேலேயே விட்றேன். ஓகே, கூவ ஆரம்பிச்சிட்டாப்பில். ஸோ இந்த கூவுச்சு அப்படின்னா அதோட ஐடென்டிஃபை, அதாவது கொஞ்சம் இந்த இடத்துக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபை கீவேர்டு தான் அது. பிகினர் யாராச்சும் வளர்த்திங்க அப்படின்னா இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டேப்பை ரிமூவ் பண்ணி விட வேணாம். கொஞ்சம் டிலே பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் டேப்பை வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பேட் மிஸ் ஆகாது. அதுக்கு நான் இவ்வளோ சீக்கிரம் டேப்பு ரிமூவ் பண்ணி விட்டேன் அப்படின்னா அந்த பேடோடைய மென்டாலிட்டி பொறுத்து இருக்குது. எப்படி ப்ரோ பேடோட மென்டாலிட்டியை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இது அந்த பேடுக்கு காலில் ஒரு பொட்டு கூட முடியல, அதோட ஐசைன் வந்து இப்போ இருக்கிற ஐசைனே இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக டேப்பை இவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ணி விட்டுருக்க மாட்டேன். காலில் ஃபெதர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேட் வந்து ஈஸியாக எந்த ஒரு இடத்துக்குமே அப்சர்வ் ஆகிடும், அடாப்டும் ஆகிடும். பிகினர் யாராச்சும் வளர்த்திங்கன்னா இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தே வாங்குங்க. காலில் முடி இருக்கிற மாதிரியும் வாங்குங்க. பிளாக் ஐயில் முடிஞ்ச அளவு எடுக்க பாருங்கள். பிளாக் ஐயில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பேட் ஈஸியாக உங்கள் இடத்துக்கு வந்து செட் ஆகிடும். அதே மாதிரி 3 or 4 daysலேயே செட் ஆகிடுங்க. அந்த ஃபேண்டைல் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட எல்லாமே ஃபீமேலுங்க, ஒன்று கூட மேல் கிடையாது. என்ன அந்த ஃபேண்டில் கூவுது, என்ன ஒரு ஷாக்கிங். ஓகே, ஸோ இந்த ஒரு சிக்கும் நல்லா பறக்குது, அந்த ஒரு சிக்கும் நல்லா பறக்குது. இப்போ நான் பெக்கோவை எடுத்து விட்டேன் அப்படின்னா பெக்கோ ரவுண்டெலாம் அடிக்க மாட்டான். பெக்கோவை திறந்து விட்ருவோமா? ஸோ அங்கே பெக்கோவை நம்ம திறந்து விட்ருவோம், ஓப்பன் பண்ணி விட்ருவான் பெக்கோ உள்ளக்க இருக்கிறான். நான் போய் காட்டுறேன். ஓப்பன் பண்ணி விட்டோன்னே அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறீங்களா?
ஸோ பெக்கோ இங்கே தான் இருக்கிறான். நான் இன்னும் ஒன்று ஓப்பனே பண்ணி விடல. எல்லா பேட்ஸையும் நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட அவன் காட்டுப்புறா கொஞ்சம் அவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் நம்மக்கிட்ட செட்டே ஆக மாட்டேங்கிறான். செம்மையாக பறக்கிறான், ஓடுறான், தன்னால் நம்மளை பார்த்தாலே ஓடுறான். எப்போ தான் அவனுக்கு ஃபுட் வேணும்னு தெரில. ஃபுட்டு நான் கொடுக்கும்போது சாப்பிட்டுட்டு திரும்பி நான் அங்கேருந்து ஓடிடுறான். கேட்கவும் மாட்டேங்கிறான் ஃபுட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம அவனை ஓப்பன் பண்ணி விடலாமா பெக்கோவை? பெக்கோ ஓப்பன் பண்ணி விட்டாலே போதும், அவனே மேலே போய்ப்பான். பெக்கோ மேலே போ, கிளம்பு கிளம்பு, மேலே கிளம்பு, கிளம்பு, மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே போடா. வா, நான் மேலே வரேன், வா. வந்துட்டானா? இப்போ அங்கே மேலே அடுத்து சன்சைன். இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி தெரியுது. ஸோ இன்றைக்கி நான் காலேஜுக்கு லீவ் போட்டேன். ஸோ அதனால் நான் வேகமாக ஓப்பன் பண்ணி விட்டேன் பேட்ஸை. பார்க்குறேன், யாருமே இல்லையே. பெக்கோ இன்னும் ஒரு ரவுண்டு கூட அடிக்கலை. கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் உனக்கு சரௌண்டிங்லாம் நம்ம விட. மற்றபடி ரொம்பலாம் தெரியாது பெக்கோவுக்கு. இப்போது நான் அந்த மேலே போய் நான் லைட்டாக கழிச்சு விட்றேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா என்ன அவனுக்கு வந்து மைண்ட் செட் ரெக்க டேப்பில் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவன் இருக்கிறான். அவன் போய் லைட்டாக பார்த்து நல்லாவே பறக்கிறானா. இன்னும் அவனை பிடிக்க முடியாதுங்க. நம்ம என்ன தான் நினச்சாலும் இன்னும் அவனை நம்ம பிடிக்க முடியாது. கேஜுவில் அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பிடிக்க முடியும். அவ்வளோதான், மேலே ஏற்றி விட்டாச்சு. ஸோ கீழே வந்து 2 பேர் இருக்காங்களா, ஸோ இவங்களையும் மேலே ஏற்றி விட்டுடலாம். ஏன்னா வீடு வந்து பழகணும் அப்படின்னா நம்ம மேலே ஏற்றி விடணும். ஸோ இவனையும் மேலே ஏற்றி விட்டாச்சு. ஸோ அவன் தன்னைப்புல மேலே ஏறிக்கிட்டான். ஸோ ஓகே, பெக்கோ வந்து இங்கே இருக்கிறானா. ஸோ பெக்கோவை நம்ம கீழே போய் என்ன தான் அவனுக்கு பயம், அவனுக்கு சுத்தமாக பயம் இருக்காதுங்க. அவங்களா கீழே இறங்குறாங்கன்னா கண்டிப்பாக இறங்க மாட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். ஏன்னா அப்படி நிற்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் அவங்க சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. ஸோ எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து அப்போ தான் அவங்க வர்றது கரெக்டாக பர்ஃபெக்டாகவும் வருவாங்க. இல்லை அப்படின்னா மிஸ் ஆக ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. வீடே தெரியாமல் இருந்தால் இப்படி வர முடியாது இல்லையா. ஸோ அதனால் சிக்ஸுக்கெலாம் இப்போயே நம்ம ஏற்றி இப்போயே நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போய் கிளைக்கக்கூடாது. மேலே ஏற்றி விட்டதுக்கப்புறம் நம்ம போய் எக்காரணத்துக்கு ஒன்றும் புறாவை நம்ம கிளைக்கவே கூடாது. இந்த பட்டாக்கெலாம் நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா அவங்க வீடு வந்து 2-4 வீடு தள்ளி தான் அவங்க வீடு இருக்குது. ஸோ ஈஸியாக போயிடும் அந்த பட்டா மட்டும். அதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் நான் இந்த டேப்பை ரிமூவ் பண்ணி விடணும். அதுக்கு ஒரு ஜோடிலாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம ரிமூவ் பண்ணி விட போகிறோம். இங்கே ஃபேண்டல் பார்த்திங்களா, வாட்டருக்காண்டி தடஞ்சிட்ருக்கான். ஆனால் வாட்டரை வந்து நான் இப்போதைக்கு வைக்கிற மைண்ட் செட்டில் நான் இல்லை. கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் கரெக்டாக இருட்டினக்கு அப்புறமேட்டு வாட்டர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தரேன். பறக்கிறாங்க 2 பேரும். அந்த அருக்கு அங்கே போய் உட்காந்துட்டான். ஸோ அவனுக்கு வீடு இன்னும் தெரியாது இல்லையா. ஸோ அதனால் அவன்கிட்ட குண்டக்க மண்டக்க பறப்பாங்க 2 பேருமே. எங்கே இறங்குவாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஃபியூ டேஸ் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி கண்டிப்பாக வந்துடுவான்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவனே வந்துடுவான். எனக்கு அந்த மேல் ரொம்பவுமே பிடிச்சி போச்சு. ரொம்ப அட்ராக்டிவான கலர் அண்டு அதோட அக்ரெஷன் எல்லாமே நல்லா இருக்குது அந்த மேலுக்கு, அந்த ஆன் டாப்பில். ஸோ அவ்வளோதான். இப்படி நம்ம வெயிட் பண்ணாலே அவங்க வந்துடுவாங்க. அதை விட்டு நம்ம போய் கிளைக்கக்கூடாது புறாவை. கிளைச்சோம் அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்க வந்து வரவே மாட்டாங்க, வேற எங்கிட்டாவது மிஸ் ஆகிடுவாங்க. புதுசாக புறா வளர்க்குறவங்க இதெல்லாம் மஸ்ட், நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படி புறாவெல்லாம் மேலே ஏற்றி நம்ம வீட்டை சுற்றி பறந்து. அதெல்லாம் ஹவு மெனி இயர்ஸ், ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்குலாம் அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக வருது.
இது கேஜ் இன்னும் ரெடி பண்ணணும். அது எக் லே பண்ணுற மாதிரி அந்த ஒரு கெப்பாசிட்டி. ஏன்னா கேஜ் வந்து நம்மக்கிட்ட கிடையாது இல்லையா? ஸோ அதை நம்ம மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பொறுமையாக. அதுக்காக நான் கலெக்ஷன் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஃபீமேல் அப்படின்னாலும் ஒரு 6 மந்த் ஒரு 5 மந்த்ஸில் அவங்க எக் லே பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியோடு வந்துடுவாங்க. ஸோ திரும்பவும் அவன் வந்து மேட்டாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அந்த ஃபீமேல் இருக்கிறதுனால அவன் வந்து எங்கேயுமே போக மாட்டான்ற அந்த ஒரு நம்பிக்கை. நான் கிளிப் ஆர்ட் பண்ணுற சொன்னேன் இல்லையா? ஸோ கடைசியில் ஃபைனலி அவங்களே மேட் பண்ண போகிறாங்க. தெரியுதா? ஸோ மேட் ஆகிட்டானா அவ்வளோதான். ஸோ இப்படி ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவைலாம் மேட் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக எக் வந்து லே பண்ணிடுவாங்க. ரொம்ப வந்து டிலே ஆக மாட்டாங்க. மினிமம் ஒரு 7 டேஸ்க்குள்ளேயே எக் லே பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you again in next video. ஓகே, பாய்.